விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. அண்மை செய்தி. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு 252 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நியூசிலாந்து அணி நிர்ணயித்திருக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன்களை எடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் பெரிய திரையில் இந்த போட்டி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்போது மெரினாவில் அகண்ட திரையில் ரசிகர்கள் பார்க்கக்கூடிய இந்த போட்டியின் அனுபவம் அவர்களுக்கு எந்த வகையில் இருக்கிறது? ரசிகர்கள் எந்த அளவில் உற்சாகத்தோடு இந்த போட்டியை கண்டு ரசித்து வருகின்றனர்? பாலா, தற்போது நாம் இந்த சாம்பியன் டிராபியோடைய இறுதி போட்டியை மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் தான் இருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த போட்டியை காண்பதற்காக பிரம்மாண்ட திரையை மெரினா கடற்கரை வளாகத்தில் ஒரு திரையை அமைத்து அவர்கள் உற்சாகமாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். சாம்பியன் டிராபி போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நியூசிலாந்து அணிக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுத்து அவர்கள் ரன்னை கட்டுப்படுத்தியிருந்த நிலையில் அவர்கள் எல்லாம் உற்சாகமாக இந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நியூசிலாந்து அணி அதிகபட்சமாக அவர்கள் இந்த 50 ஓவர்கள் விளையாடி 251 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்திருக்கிறது. இந்தியா அதிக அளவில் கட்டுப்படுத்தியிருக்கிறது. ரன் எடுப்பதை நியூசிலாந்தை கட்டுப்படுத்தியிருக்கிறது. இதனை உற்சாகமாக இங்கிருந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்திருக்கிறார்கள். தற்போது இந்தியாவுக்கு ஆதரவாக இவர்கள் எல்லாம் முழக்கங்களை கோஷங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். இந்த ரன் சேசிங்கை எப்படி இந்தியா எதிர்கொள்ளும் கேட்கலாம். இன்னைக்கு நியூசிலாந்து 251 ரன் அடிச்சிருக்கு. இந்தியா எத்தனை ஓவர்ல சேஸ் பண்ணி வின் பண்ண நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 40 ஓவர்லயே முடிச்சிரும் தான் நினைக்கிறேன். கோலி ஒரு நல்ல நாக்கு ஆடுவார்னு வெயிட் பண்றோம். நாங்களும் இந்தியன்ஸ் ரசிகரை பொறுத்த வரைக்கும் கோலியோடைய நாக்குக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம். வி வாண்ட் கோலி நாக், கோலி ரிட் பேக். பாலா, இந்த மாதிரி உற்சாகமான ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கிரிக்கெட் ரசிகர்களும் பொதுமக்களும் இந்த மெரினா கடற்கரையில் இந்த பிரம்மாண்ட திரை அமைந்திருக்கூடிய இடத்தை சுற்றிலும் அவர்கள் எல்லாம் இருப்பதை காண முடிகிறது. கைகளில் பலரும் தேசிய கொடியை ஏந்தி இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்திய அணி இந்த சாம்பியன் டிராபியை கைப்பற்ற இன்னும் தொடர்ந்து அடுத்து பேட்டிங் வர இருக்கிறது. பேட்டிங்கை எதிர்கொள்ளும் இந்திய அணி விரைவாக ரன்களை எடுத்து இதில் வெற்றி பெறும் என்று அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மற்றவங்க கேட்கலாம். சார், இந்தியா நல்ல பவுலிங் போட்டிருக்கு. ஒரு 251 ரன்ல சுருக்கி இருக்கிறாங்க நியூசிலாந்து ஒரு பலமான அணி தான். இந்தியா இப்ப எப்படி பேட்டிங்ல எப்படி இருக்கும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியா பேட்டிங் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும். நியூசிலாந்து நம்மள எப்படியாவது விக்கெட்டுகளை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. நம்ம பேட்ஸ்மேன் எல்லாம் எப்படி அந்த விக்கெட் எல்லாம் விடாம எப்படி விளையாடுவாங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா போலிங் லைனப் பாத்தீங்கன்னா இந்தியாவோட நம்ம சைட்ல நியூசிலாந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. நம்ம சைட்ல வின் பண்றது நிறைய சான்சஸ் இருக்கு. இந்தியா பேட்டிங் லைனப் பாத்தீங்கன்னா விராட் கோலி இருக்காரு. விராட் கோலி லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் லைனப் இருந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்திருக்காரு. சோ சார், நமக்கு டாஸ் நம்ம வின் பண்ண முடியல. நியூசிலாந்து தான் வின் பண்ணிருந்தாங்க. நாம டாஸ் வின் பண்ணிருந்தா நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணிருப்போம். எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஆக்சுவலா இதான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா நம்ம டாஸ் வின் பண்ணிருந்தா மேபி எப்படி சொல்றதுன்னா பெருசா இது வந்திருக்காது. டாஸ் வின் பண்ணது அவங்க பண்ணது நம்மளுக்கு வந்ததான் ஒரு குட் திங்ஸ். ஓகே பாலா, இந்த மெரினா கடற்கரை வளாகம் முழுவதுமே தொடர்ந்து அடுத்த பேட்டிங் இந்தியா பேட்டிங்கை பார்ப்பதற்காக இன்னும் இங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து நியூசிலாந்து போட்டியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். இதுபோன்ற சிறுவர் சிறுமிகள் கூட இந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
அடுத்ததாக இந்தியா பேட்டிங் செய்ய இன்னும் சில மணி துளிகள் வர இருக்கக்கூடிய நிலையில் இங்கு தொடர்ந்து இந்த கடற்கரை மலையில் அமர்ந்து இந்த சுரேஷ்குமார், இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவலோடு சென்னை மெரினா கடற்கரையில் அகண்ட திரையில் இந்த போட்டியை ரசித்து வரக்கூடிய ரசிகர்களின் உற்சாகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.